Hey guys, welcome to Handle Learning Together. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக காத்துட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. நம்ம ஹண்ட்ரட் லேர்னிங்கில் உங்களுக்காகவே 12th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கைட் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டோம் ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி. ஸோ இந்த கைட் புக்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இதை எப்படி படிக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வரும்போது அதுலேருந்தே மாஸ் பண்ணி உங்களால் சூப்பராக படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம கைட் புக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா இப்போ நான் உங்களுக்கு அழகாக காமிக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள். அஃப்கோர்ஸ் நான் பேசுகிறதுனால ஃபிசிக்ஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபிசிக்ஸ் கைட் புக்கை இங்கே அழகாக எடுத்துக்கிட்டாச்சு இல்லையா? ஸோ கைட் புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண உடனே என்ன கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட்ஸ். என்ன கியூஆர் கோட் சார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு டாப்பர் ஆகணும்ன்ற ஆசை என்னைக்குமே மனசுல இருக்கும் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா, எப்படியெல்லாம் நம்மள மற்றவங்க என்கரேஜிங்கா பேசுவாங்க, எப்படியெல்லாம் பார்ப்பாங்க, இதெல்லாம் கண்டிப்பா நம்ம லைஃப்ல யோசிச்சிருப்போம். அப்போ டாப்பர் ஆகணும்னா நீங்க என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எவ்ரிடே ஸ்ட்ரிக்டா எப்படி நீங்க ஷெடியூல் போட்டு படிக்கணும், அதுக்கான வீடியோஸ்க்கான கியூஆர் கோடு தான் அது. உங்க மொபைல்ல நீங்க கேமரா ஆன் பண்ணி இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலே அதுக்கான ரெஸ்பெக்டிவ் வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபிசிக்ஸ் படிக்கிற அதே மெத்தடை மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது, மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ணுற அதே மெத்தடை கெமிஸ்ட்ரிக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமா, இதுக்கு ஏதாவது ஸ்டடி டெக்னிக் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட 2-4-8 டெக்னிக், RRR டெக்னிக், இதுல எது பெஸ்ட், எப்படி படிக்கணும், இந்த கியூஆர்ஸ்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு நம்ம புக்கில் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோம், என்னென்ன கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம், புக் பேக் எங்கே இருக்குது, புக்கின் எங்கே இருக்குது, எல்லாமே கண்டென்ட் பேஜில் அழகாக கொடுத்துருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப பெரிய சாப்டரும் கூட, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஒரு 4 கியூஆர் கோட் கவனிக்கலாம். என்னென்ன தெரியுமா? நீங்கள் ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர் எப்படி படிக்கணும், அந்த சாப்டருக்கான ஸ்டடி பிளான் என்ன, இதுக்கான கியூஆர் கோட் எல்லாமே இங்கேயே உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? இதுல இந்த சாப்டர்ல இருந்து நீட்ல எப்படி கொஸ்டின்ஸ் வரும், ஜேஇ மெயின் எக்ஸாம்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கான கியூஆர் கோட்ஸும் கொடுத்துருக்கோம். உங்க மொபைல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணாலே போதும். ஃபுல் ஸ்டடி பிளான் நீங்க நீட் படிக்கணும்னாலும் சரி, ஜேஇ படிக்கணும்னாலும் சரி, ஃபுல்லா ஃபிளஷட் ஆகி வீடியோஸா உங்களுக்கு வந்துடும். ஸோ புக்குடைய கண்டென்ட்டுக்கு வரும். ஸோ எங்கிருந்து நம்ம இங்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ்லேருந்து. அஃப்கோர்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ்னாலே உங்களுக்கு 1 மார்க்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ எல்லா 1 மார்க்ஸ் அண்ட் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்ஸ் இது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் நீங்கள் பார்க்குறீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்க கியூஆர்ஸை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த கொஸ்டினை 2 மார்க்ல கேட்பாங்க, எந்த கொஸ்டினை 3 மார்க்ல கேட்பாங்க, 2 மார்க்ல கேட்கும்போது எவ்வளோ எழுதணும், 3 மார்க்ல கேட்டால் எவ்வளவு எழுதணும், இனிமே இந்த கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டாக எக்ஸாம்ல நீங்கள் எழுத வேண்டிய ப்ரிசைஸான ஆன்சர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அழகாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகே, ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவும் இருக்காது, அதே நேரத்தில் தேவையான பாயிண்ட்ஸுக்கு கீழே கம்மியாகவும் இருக்காது. இதில் முக்கியமான ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன், இது எல்லாமே பேஜ் பை பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் ஆகி இருக்கும். ஸோ உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, அடுத்து லாங் ஆன்சர் கொஸ்டின் வந்தீங்க அப்படின்னாலும் சேம். புக் பேக்கில் இருக்க ஒவ்வொரு லாங் ஆன்சர் கொஸ்டினுக்குமே எக்ஸாக்டாக ப்ரிசைஸாக என்னென்ன ஆன்சர்ஸ் நம்ம எழுதணும் வித் டயக்ராம், அண்ட் அந்த டயக்ராமில் கீயாக என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக டிஸ்கிரைப் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி டேப்லர் காலம் போட்டு கொடுத்தா டேப்லர் காலம் வச்சு படிக்க முடியும், எந்த இடத்துல டயக்ராம் வரணும் எங்கே வரக்கூடாது. இதில் எல்லாரும் அதிகமாக கேட்குற ஒரு கேள்வி இருக்கும், சார் டெரிவேஷன் கொஸ்டினில் நான் தியரி எழுதணுமா? அப்படி தியரி எழுதணும்னா என்ன எழுதணும்? ஏன்னா நிறைய தியரி இருக்கு, என்னால் எல்லாமே எழுத முடியல. கரெக்ட். அப்போ என்ன தியரி மட்டும் எழுதுனா போதும். அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். சார் இப்போ இது எல்லாமே வந்து நார்மலாக எல்லா கைட் புக்ஸ்லையும் தானே இருக்கும் இல்லையா? இது இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு அப்படின்ற கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ அந்த ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம பேசலாம். ஒரு முக்கியமான ஃபியூச்சர் நம்மளுடைய
100 லேர்னிங் கைடில் வந்து பார்த்தீங்க, அதுவும் நம்ம ஃபிசிக்ஸ் கைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம். இப்போ புக் பேக்ல நமக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆனால் புக் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளமோட ஆன்சர் என்னன்னு இருக்கும், பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் சால்வ் ஆகி இருக்காது. ஜஸ்ட் ஃபைனல் ஆன்சர் என்ன அது மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு இங்கே சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து அடுத்து சப்ஸ்டியூஷன் என்ன ஃபார்ம்ல என்ன சப்ஸ்டியூஷன், அதுல மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் என்ன வரும், டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் அதோட யூனிட் என்னன்றது வரைக்கும் தெளிவா கிளியரா உங்களுக்கு இங்க போட்டிருப்போம். ஸோ இதை பார்த்து அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்களும் எங்க கூட சேர்ந்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம், நியூமரிக்கல் ப்ராப்ளம் புக் பேக்ல இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணணும், ஸ்டெப்ஸ் என்ன வரும் அப்படின்றதெல்லாம் தெரியாம நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இது எல்லாத்தையுமே அழகா நீங்க நம்ம கைட் புக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு சூப்பர் விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். இப்போ நிறைய புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்மே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எக்ஸாம்பிள்லையுமே எல்லா ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இங்க பாருங்க, நம்மளுடைய புக் பாருங்க, இதுல உங்களுக்கு டயக்ராம்ஸ் இருக்கு, முக்கியமான நோட்ஸ் இருக்கு, எல்லாத்த விட முக்கியமா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நம்மளோட ஆக்சுவல் டெக்ஸ்ட் புக்ல கொடுக்காத ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட இங்கே ஒவ்வொன்றும் தெளிவா சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்ம சம்ஸை போட்டிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இதை எப்படி போய் சால்வ் பண்ணிட்டு வரணும் அதை பேஸ் பண்ணி. இப்போ இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் புக்ல இருக்கிற கண்டென்ட் சார், நான் புக்ல இருக்கிறதெல்லாம் படிச்சிருவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு செக்ஷன் இருக்கு, இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க. 2 மார்க்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 24, 3 மார்க்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 33. அப்பப்போ 5 மார்க்ல ஒரு 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 2-3 2-3 மார்க்கா பிரிச்சு போட்டு கேட்டுறாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது அங்கதான் நான் மார்க்கை லூஸ் பண்றேன். ஈவன் 1 மார்க்ஸ் கூட எப்பயுமே புக் பேக் மட்டும் வரது இல்லை சார், ஒரு 2-3 1 மார்க் வந்து புக்குக்கு வெளியில இருந்து தானே வருது. கேள்வி இருக்குமா இல்லையா நமக்கு? இதை நான் எப்படி ஃபேஸ் பண்றது? நம்மளோட 100 லேர்னிங் கைட் உங்களை அதை ஃபேஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதுக்கான ஆன்சரும் இப்போ நான் சொல்றேன் பாருங்க. கிரியேட்டிவ் அண்ட் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ்னு உங்களுக்காக நான் ஒரு தனி செக்ஷனே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுல சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, இது டாபிக் வைஸா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ்ன்னு ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்குன்னா அதுல இருந்து என்னெல்லாம் கிரியேட்டிவா உங்களுக்கு கொஸ்டின் கேட்க முடியும். 2 மார்க்ல 3 மார்க்ல ப்ராப்ளம் பேஸ் கொஸ்டின் இப்படி எல்லாமே இருக்கு. ஒரு டாபிக்கும் கூலும்ஸ் லால இருந்து என்னெல்லாம் கேட்க முடியும். ஓகே, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சப் டாபிக் அதை பிரேக் டவுன் பண்ணி அதுல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் என்ன தெரியுமா, நம்மளுடைய சால்வ் இட் வித் டீச்சர் செக்ஷன். எந்த ஒரு கைட் புக்லையுமே இல்லாத ஒரு சூப்பர் யூனிக் செக்ஷன் இது நம்ம 100 லேர்னிங் மெட்டீரியல்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். சரியா? என்ன சார் இது சால்வ் இட் வித் டீச்சர் செக்ஷன்னா என்னது? இப்போ இந்த செக்ஷன்ல ரொம்ப யூனிக்கான கொஸ்டின்ஸ், ஓகே, புக் பேக்ல கூட இல்லாத ரொம்ப யூனிக்கான கொஸ்டின்ஸ், டீச்சர் கிளாஸ்ல நடத்தும் போது கிளாஸை கவனிச்சா மட்டுமே அட்டன் பண்ணக்கூடிய பயங்கர கிரியேட்டிவான கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி ஒன்று ஏன் சார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நம்ம எப்பயுமே உங்ககிட்ட நான் அடிக்கடி நிறைய வாட்டி சொன்னதுதான், ஹையரா டார்கெட் பண்ணணும். நம்மளோட கோல் எப்பயுமே ஒரு பப்ளிக் எக்ஸாமா மட்டும் இருக்கக்கூடாது. பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் போதே நீட், ஜேஇ, எஸ்ஆர்எம், விஐடி, ட்ரிபிள்இ, ஏட்ரிபிள்இ இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணணும். இது மட்டும் இல்லை, சியூஇடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐகார், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸாம் ஒவ்வொருத்தரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் போகும்போது அங்கே வர கொஸ்டின்லாம் நமக்கு புதுசாக இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ஸ்டேட் போர்டு இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். கிடையாது. ஸ்டேட் போர்டில் இருக்கிற கான்செப்ட்ஸை எடுத்து தான் அவங்க பிரேக் டவுன் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதே மாதிரி பிரேக் டவுன் பண்ணி சால்வ் இட் வித் டீச்சர் செக்ஷன்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் உண்மையாலுமே நான் சூப்பராக படிச்சுட்டேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எனக்கு நல்லா தெரியும், இதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்ன ஆன்சர் பண்ண முடியும், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த செக்ஷன் எடுத்து இதில் இருக்கிற கொஸ்டின்லாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு பென்சிலில் அழகாக நீங்களே சால்வ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த செக்ஷன் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நானும் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் எல்லாம் சால்வ் பண்ணி நம்மளோட 100 லேர்னிங் ஆப்பில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் எங்கள் கூட, ஓகே, நம்ம 100 லேர்னிங்கில் எங்கள் கூட சேர்ந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம இப்போ மிட் டேர்முக்கு படிப்போம்ல, மிட் டேர்முக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம்லாம் படிப்போம்ல, இப்போ படிக்கும் போதே கையோட கையாக படிச்சிடணும்.
எப்பயுமே பெரிய பிரச்சனை என்னன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நம்ம தனியாக போய் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர்ல 2, 3, 5 மார்க்ஸ் படிக்கிறோமோ, புக் இன்சைட் அண்ட் புக் பேக் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோமோ, அப்பவே உடனே கையோட கையா இந்த சால்வ் இட் வித் டீச்சர் செக்ஷனை முடிச்சிடணும். இதுல இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னா, இதோட முடியல, நீட்ல இந்த சாப்டர்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து டாபிக் வைஸா ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ் ஓகே டாபிக் வைஸா ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் இங்க இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது இல்லை இதை எடுத்து பார்க்கும்போது நம்ம என்ன தெரியுமா ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம புக்ல சால்வ் பண்ற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம் இதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த நீட் கொஸ்டின்ஸ்ன்றது உங்களுக்கு அழகா புரியும். அங்க ஆப்ஷன் இல்லை, இங்க ஆப்ஷன் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ மோர் ப்ராப்ளம்ஸ், மோர் டஃப் கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுவும் தனியா இல்லை எங்க கூட சேர்ந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம 100 லேர்னிங் கிளாஸஸ்ல கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தருவேன். ஸோ என் கூட சேர்ந்து இந்த கொஸ்டின் ஓகே ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின், சால்வ் இட் வித் டீச்சர் செக்ஷன், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லட்டா, இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜேஇ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். சார் நான் இங்கே இல்லை, ஐ வாண்ட் டு கோ டு ஐஐடி, ஐ வாண்ட் டு கோ டு என்ஐடி, நான் ஜேஇல சூப்பராக மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இப்போல இருந்து நீ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜேஇக்கும் உனக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்து அதையும் சால்வ் பண்ண வைக்கிறேன். சரியா? ஸோ நீங்க ஒரு சாப்டர் ஏல இருந்து இசட் வரைக்கும் கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்ணணும், ஒரு சின்ன கேப் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அப்போ அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கணும், என்னென்ன லெவல்ல படிக்கணும், இதை கம்ப்ளீட்டா யோசிச்சு தான் இந்த மெட்டீரியல் டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் லைட்டா நீங்களே ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம 100 லேர்னிங் மெட்டீரியல்ல அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, நம்ம 1 மார்க்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், விச் இஸ் லெவல் 1, 2, 3, 5 மார்க்ஸ் அடுத்து படிக்க போறோம், விச் இஸ் லெவல் 2. அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், நீட் கொஸ்டின்ஸ், ஜேஇ கொஸ்டின்ஸ்னு ரொம்ப டஃபர் லெவலான லெவல் 3க்கு வரும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அழகா ஒரு லேடர்ல கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறுற மாதிரி பர்ஃபெக்டா பிளான்ட் அவுட்டா தான் இந்த டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு இருக்கும். ஸோ கெட் திஸ் டெக்ஸ்ட் புக் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஓகே, ஸோ இதை வாங்கி அழகா படிக்க ஆரம்பிங்க. ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு யாருமே இதை தனியா படிக்க வேண்டாம். யூ ஜாயின் வித் அஸ், யூ கெட் த புக் அப்படின்னாலே ஒரு நாளும் நம்ம 100 லேர்னிங் ஆப்ல நடக்கிற லைவ் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணி இதை எங்க கூட சேர்ந்து படிங்க. ஹாஃப் இயர்லி வரும்போது இந்த புக்ல இருக்கிற எல்லா கொஸ்டினும் நம்ம சேலஞ்சா எடுத்து சால்வ் பண்ணி முடிச்சிருக்கணும். ஹாஃப் இயர்லிக்குள்ள இந்த புக்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சா பப்ளிக்ல பிசிக்ஸ்ல சென்டம் எடுப்போமா அப்படின்றதுல டவுட்டே இருக்காது. அதை நீங்களே கான்ஃபிடென்ட்டா எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. வைக்க போற எல்லா ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லயும் அந்த மார்க்கை எடுத்தும் காட்ட முடியும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் திஸ் புக்ஸ் அப்படின்னா books.100learning அப்படின்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு புக்ஸ், உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் வேணுமோ, பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்ன புக் வேணுமோ அதை அழகா நீங்க கார்ட்ல ஆட் பண்ணி பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ புக் சம்மந்தமா உங்களுக்கு வேற என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதையும் கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் குட் பை ஃப்ரம் யாழியன்ஸ்.